தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவரும் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான நயினார் நாகேந்திரன் மற்றும் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், திமுகவை பொறுத்தவரையில் இந்தி படிக்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள் என்றும், திமுக தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரும் நடத்தக்கூடிய பள்ளியில் இந்தி பாடமாக வைத்துள்ளார்கள் எனவும், படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்று விமர்சித்து பேசினார். திமுக தலைவர்கள், திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல ஹிந்தி தான் பாடமாக வச்சிருக்காங்க. நீங்க சொல்றது இந்திக்காரர்களுடைய மேலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். படிப்பது ராமாயணம், எடுப்பது பெருமாள் கோயில் மாதிரி. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு அரசு துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து 43 துறை அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தலைமையில் தமிழ்நாடு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக காரியாபட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 36 ஊராட்சிக்கு 9,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூய்மை பணிகள் மேற்கொள்வதற்காக புதிதாக வாங்கப்பட்ட பேட்டரி வாகனத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் 200 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா கோவை ராமநாதபுரம் பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வளைகாப்பை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர், கோவை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும், கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சனை இருந்தால் உடனுக்குடன் தீர்வு காணப்படும் என உறுதியளித்து பேசினார். சிறுவாணியை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் நமக்கு வாட்டர் சோர்ஸ் எந்த ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்கு ஒரு இது ரொம்ப குறைவாக இருக்குது. வாட்டர் சப்ளை எதுவுமே பாதிப்பாக மாதிரி நம்ம தொடர்ந்து கண்காணிப்பு வந்துகிட்டே இருக்கோம். கார்பரேஷன்லையும் சரி, முனிசிபாலிட்டியிலும் சரி, இன்னும் 2-3 மாதம் நமக்கு சம்மர் இருக்கிறதுனால தொடர்ந்து வாட்டர் சப்ளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஏரியாவில் வாட்டர் சப்ளை இஷ்யூ இருந்தால் அதுக்கு உடனுக்குடன் நம்ம தீர்வு எடுக்கணும். ஈரோடு மாவட்டம் காளைமாட்டு சிலை அருகே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாக்கடை, ஆலை கழிவு நீர்கள் குடிநீர் ஆதார ஆறுகளில் கலப்பதை தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், திம்பம் மலைப்பாதையில் மீண்டும் இரவு நேரங்களில் வாகனங்களை இயக்கிட அனுமதிக்க வேண்டும் என்றும், மஞ்சள் வாரியத்தின் மண்டல அலுவலகம் ஈரோட்டில் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 11 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு ரயில்வே போலீசார் பாலியல் தொல்லைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு சென்னையில் இருந்து கோவை செல்லும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் விழிப்புணர்வு வழங்கிய போது ரயில் கிளம்பி சென்றதால் காவல் ஆய்வாளர் மற்றும் இருப்பு பாதை காவலர்கள் ரயிலின் அபாய சங்கிலியை பிடித்து கீழே இறங்கினர். இதனால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பள்ளியில் குழந்தைகளுக்கு பட்டம் அளிப்பு விழா உயர்கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் விதமாக மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட ரவுண்ட் ரோடு பகுதியில் நடைபெற்ற INTUC பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பேனர் கிளிப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையிலான நிர்வாகிகள் ஏற்கனவே பதிவு செய்து ஏற்பாடு செய்திருந்த மண்டபத்தில் தங்களது கூட்டத்தை துவங்கியதால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி, சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கப்பட்டு சம்பத் ஆகியோர் தலைமையில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற நல்ல திட்டங்கள் குறித்து விளக்க உரை, துண்டு பிரசுரங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சோளிங்கர் பேருந்து நிலையம், அண்ணா சாலை, காந்தி சாலை, போலீஸ் லைன் உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பு செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 40 கடைகள் கொண்ட தினசரி காய்கறி சந்தை கட்டப்பட்ட நிலையில் இதனை அமைச்சர்கள் KN நேரு,
ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் KN நேரு, பல்வேறு கிராமங்களை நகரங்களுடன் இணைக்கும் போது 100 நாள் வேலை பாதிக்கும் என்று மக்கள் கூறுவதால் நகரங்களுடன் இணைக்கப்படும் பகுதியில் 100 நாள் வேலை வழங்க முதல்வருடன் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுக்க மறுத்தாலும் மாநில அரசு அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து நிறைவேற்றி வருகிறது என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியின் பின்பக்கம் கார் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்தான CCTV காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் விபத்தில் சிக்கியவர்கள் மும்பையைச் சேர்ந்த சரக்கு மற்றும் சேவை வரித்துறை அதிகாரிகள் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அதிமுகவின் சாதனை விளக்க துண்டு பிரசுர திண்ணை பிரச்சாரம் துவக்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று பொதுமக்கள், வணிகர்கள், பெண்கள் என அனைவரிடமும் துண்டு பிரசுரம் விநியோகித்து திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வசந்தன் கோ நிறுவனத்தின் 124வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதனை வசந்தன் கோ நிறுவனத்தின் உரிமையாளரும் வசந்த் தொலைக்காட்சி இயக்குநருமான வினோத் வசந்த்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், உதகையில் வசந்தன் கோவின் 124வது கிளை திறக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று 20,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்படும் என்றும் நீலகிரி மாவட்ட மக்கள் பொருட்களை வாங்கி ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்ற நிலையில் இதில் போதுமான மேற்பந்தல் அமைக்கப்படாததால் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அவதிக்குள்ளாகினர். இவ்விழாவில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாநகர் EB சாலையில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் 6 வகுப்பறை கொண்ட புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக இந்த பள்ளி கட்டிடத்தை திறக்க 2.5 மணி நேரம் காலதாமதம் ஏற்பட்டதால் மாணவிகள் அனைவரும் அவதிக்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள பாளையம்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடை, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுகாதார வளாகம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது பாளையம்பட்டி ஊராட்சி பொதுமக்கள் பாளையம் ஊராட்சியை அருப்புக்கோட்டை நகராட்சியுடன் இணைக்க கூடாது என கோரிக்கை விடுத்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பருத்தி சேலை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் சம்பளம் உயர்வு இல்லாததால் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொழிலாளர்கள் இதுகுறித்து உற்பத்தியாளர் சங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் குறுக்குப்பாறையூர் பகுதியில் பேரூராட்சி சார்பில் குப்பை கழிவுகளை கொட்டுவதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்த நிலையில் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் மேலூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை சாலையின் இருபுறங்களிலும் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நகைக்கு பாலிஷ் போடுவதாக கூறி நகையை பறிக்க முயற்சி செய்த வடநாட்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் இதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.